நீ ஏதாவது குறைவில் இருந்தன்னா தேவனிடத்தில் கேளு, சம்பூரணமாக தருவார். சொல்லுங்கள், ஏதாவது குறைவில் இருந்தீங்கன்னா தேவனிடத்தில் கேளுங்க, சம்பூரணமாக அவர் தருவார். அப்படி கேட்குறவங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் கேட்கணுமா? சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அவர் மேலே இருக்கிற அன்பு, அதுதான் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அவர் எனக்கு தருவார். ஆமாம், நான் கேட்கிறதை எனக்கு அவர் தருவார், நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை. இதை செய்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. அதுதான் அடுத்த பாயிண்ட். சொல்லுங்கள், அது ஏன் விசுவாசிக்கணும் பிரதர் அப்படின்னா, இதை செய்கிறதுக்கு அவருக்கு பலன் உண்டு, அவருக்கு மனசு உண்டு, அவருக்கு அன்பு உண்டு, செய்வார் அப்படின்னு நம்பணும். ஏன் அப்படி நம்பணும்? அப்படி ஏன் அப்படின்னா, அதுதான் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம். எல்லா சூழ்நிலையும் எல்லா நிலையிலும் அதான் ஏசப்பா சொன்னார், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கையை தட்டியது எனக்கு புரியுது. நான் எப்போ கேட்டாலும் நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கு தருவீங்கிறது அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அந்த இடத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் அவரை நம்பணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். நான் என்ன கேட்டாலும் தருவார், எப்போ கேட்டாலும் தருவார், எனக்காக தருவார். என்ன கேட்டாப்புல? செத்து போனவனை உயிரோடு எழுப்புன்னு கேட்டாப்புல, 4 நாள் ஆனவனை உயிரோடு எழுப்புறதுக்கு கேட்டாப்புல. அதுக்கும் ஓகே சொன்னார். கையை தட்டி இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, தேங்க்யூ டாடி. ஆமென் ஆமென் ஆமென். 4 நாள் பிரச்சனையும் அவர் சரி பண்ணிடுவார், 40 நாள் பிரச்சனையும் சரி பண்ணிடுவார். சரிங்களா? 400 வருஷம் பிரச்சனையும் சரி பண்ணிடுவார். கரங்களை தட்டி எத்தனை புரியுது? ஆமென். அந்த இடத்துக்கு வாங்க.